கிறிஸ்லன் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கிறிஸ்துவுல நல்லா இருப்பீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு கூட நீங்க ஏதோ ஒரு காரியத்துல துக்கமா இருக்கீங்க, அப்படித்தானே? ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க துக்கத்தை போக்குறதுக்காக தான் இன்னைக்கு உங்களை பார்த்து ஏசப்பா ஒரு பிளெஸிங்கான வேர்டு சொல்ல சொன்னாங்க. அது என்னன்னு பாப்போமா? ஆமீன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகமே நிறைய காரியங்கள்ல சந்தோஷப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனா நாம துக்கப்பட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா? உலகமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு, நாங்க ஏன் துக்கப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். ஆனா வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. உலகம் சந்தோஷப்படும், நீங்க அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. ஆமீன் ஹல்லேலூயா. தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஏசப்பா பாருங்களேன், 3 நாளைக்கு மேல இந்த பூமியால ஏசப்பா வச்சிருக்க முடியல. 3ஆவது நாள் ரிலீஸ் பண்ணி தான் ஆச்சு. ஹல்லேலூயா. ஆமேன். 3 நாளைக்கு அப்புறம் தேவன் உயிர் தெழுந்தாங்க. அதே போல உங்க வாழ்க்கையில என் தேவன் உயிர் தெழுதலின் நாளை வச்சிருக்கிறாங்க. இதை விசுவாசிங்க. கடன் பிரச்சனையே இருக்கிறீங்களா? நோயிலே இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பாவ பழக்க வழக்கத்திலே நீங்க கட்டப்பட்டு கிடக்குறீங்களா? அல்லது ஏதோ ஒரு பலவீனம் உங்களை அடிக்கடி அடிக்கடி மேற்கொண்டுகிட்டே இருக்கிறதா? கவலையே படாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனை நோக்கி கூப்பிடுவதான். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தேவன் ஒரு நாள் இறங்கி வருவார். உங்களுக்காக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். உங்களை நீங்க கட்டப்பட்டிருக்கிற எல்லா காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். அப்பொழுது உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிற உங்களுடைய பிந்தின சீர் அது மகிமை நிறைந்த சீராயிருக்கும். ஆம், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஏசப்பாவை எப்படி இந்த பூமி 3 நாளைக்கு மேல வைக்க முடியாது இருந்ததோ, அதே போல உங்களுடைய பாடுகள், உங்களை பிடித்திருக்கிற காரியங்கள், உங்களுடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு முடிவை கொண்டு வருவாங்க. அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வருவாங்க. ஏசப்பா எப்படி யூத ராஜ சிங்கமாய் வெளியே வந்தாங்களோ, அதே போல உங்க பாடுகளிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, நோயிலிருந்து உங்களை தேவன் வெளியே கொண்டு வருவார். அப்பொழுது நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு திரும்ப அளிப்பார். யோபுக்கு எப்படி கொடுத்தாங்களோ ரெட்டிப்பா, அதே போல உங்களுக்கு கொடுப்பார். ஆம், நாம் விசுவாசிப்போம். அதுவே நமக்கு நீதி என்று எண்ணப்படுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உங்களை குறித்தோ, உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்தோ, உங்களுடைய நோயை குறித்தோ நீ கவலையே படாதீங்க. கர்த்தரை பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் மகா 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 பெரியவர். உங்களுக்காக எல்லாவற்றையும் வந்து செய்வார். எகிப்து தேசத்துல இறங்கின அவருடைய தேவ வல்லமை இன்று மாறாது இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தேவையானதை செய்து உங்களை விடுதலை ஆக்குவார். உங்கள் மனம் பூரிப்படைம்படி செய்வார். ஆம், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன் ஹல்லேலூயா. தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.